ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீனாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்னென்னா, எல்லா ஏஜ் குரூப்புக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்நாக் தான் கடலை மிட்டாய். இதை ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி குயிக் அண்ட் ஈஸியாக பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: 1 கப் வறுத்த நிலக்கடலை, அதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டாவது இன்க்ரீடியன்ட் 1 கப் வெல்லம். எடுத்து வச்சிருக்கிற 1 கப் வெல்லத்தை இது மாதிரி பேனுக்கு மாற்றிட்டு அது கூட 1-2 டேபிள் ஸ்பூன் தண்ணியை சேர்த்து நம்ம லோ டு மீடியம் ஃப்ளேமில் கிளற ஆரம்பிக்கலாம். 8-10 நிமிஷம் ஆன உடனே உங்களுக்கு வெல்லம் ஃபுல்லாக நல்லா கரைஞ்சு அதுலேருந்து பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு ட்ராப்பை எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் விட்டு பார்த்தீங்கன்னா வெல்லம் கரையாமல் இந்த மாதிரி வந்ததுன்னா இதுதான் உங்களுக்கு பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம கடலையை இது கூட ஆட் பண்ணி கிளற ஆரம்பிக்கலாம். இது மாதிரி ஒரு சப்பாத்தி கட்டை இல்லாட்டி சில்வர் ஃபாயிலில் நெய்யை விட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிட்டு இந்த மிக்சரை அது மேலே கொட்டிட்டு நம்ம உருட்ட ஆரம்பிக்கலாம். இதை நீங்கள் கொஞ்சம் குயிக்காக பண்ணணும், இல்லாட்டி டக்குன்னு உங்களுக்கு இது இறுக ஆரம்பிச்சிடும். ஸோ போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி உருட்ட ஆரம்பிக்கலாம். உருட்டின உடனேயே நம்ம இதை உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் எவ்வளோ பெரிய சைஸஸ் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நிலக்கடலையை ஆட் பண்ண உடனேயே அது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூளையும் நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு அது எதையும் ஆட் பண்ணல. இந்த மாதிரி எல்லா பீசஸையும் கட் பண்ண உடனே இதை நீங்கள் 5 to 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கு அப்புறமே இதை ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா 1-2 வாரம் வரைக்கும் உங்களுக்கு இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக க்ரன்ச்சியாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட குயிக் அண்ட் ஈஸி கடலை மிட்டாய் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.